Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. கொஞ்சம் மட்டனில் எப்படி சுவையான அருமையான மட்டன் குழம்பு எப்படி செய்துட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம். செட்டிநாடு மட்டன் குழம்பு, கிரேவி எல்லாமே போட்டிருக்கோம். எங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிக்கும். அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக மட்டன் வச்சு எப்படி ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக சாப்பிட்லாம், நல்ல குவான்டிட்டியில் நமக்கு குழம்பும் கிடைக்கும். ஸோ எப்படி நம்ம ஸ்பைஸியாக டேஸ்டியாக செய்யலாம்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக ஒரு குக்கர் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக பட்டைத்துண்டு, கல்பாசி கொஞ்சம், 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், பிரியாணி இலை 1 பெருசு 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது கொஞ்சமாக வதங்கும் போதே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கும் போதே நம்ம 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணுற வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கலர் நல்லா நமக்கு சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌனாக வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது போல் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கும் போது நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதனால தான் வெங்காயத்தோடு ஆட் பண்ணி வதக்குறோம். அடுத்து நம்ம தக்காளி 2 தக்காளி வெங்காயத்துக்கு ஈக்குவலாக எடுத்திருக்கேன். அதை நான் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு மிக்ஸில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுற்றி எடுத்திருக்கேன். ஏன்னா சீக்கிரமாக வதங்கி நமக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் குழம்பும் உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான். நீங்கள் இல்லைன்னா அப்படியே கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரே ஒரு சுற்றி எடுத்தால் போதும். மிக்ஸியில் நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும். டைமும் சேவ் ஆகும், கேஸும் நமக்கு மிச்சமாகும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா மேஷ் ஆகி வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் தேவையான மற்ற மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது காரம் குறைவாக இருக்கும், கலரிங் நல்லா கொடுக்கும். அப்படி காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் ஆர்டினரி வெறும் மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை குழம்பு மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் வீட்லேயே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நான் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சளும் உப்பும் போட்டு ஊற வச்சுருக்கேன். நம்ம தாளிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு மஞ்சள் உப்பு போட்டு ஊற வச்சா போதும், நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவோடய சேர்த்து ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அப்போ நல்லா நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். நான் இன்றைக்கி கறியும் எலும்பும் சேர்த்து அடுத்துருக்கேன். நீங்கள் வெறும் எலும்பு கூட வச்சு கூட இந்த குழம்பு வைக்கலாம், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா மசாலாவோடு சேர்த்து நம்ம வதக்கியாச்சு. இப்போ அடுத்து நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ நீங்கள் தண்ணியாக வச்சோன்னா குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு 4ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சைஸில் ஆட் பண்ணால் தான் மட்டன் வேகிறதுக்குள்ளே இது நல்லா வெந்து வரும். ரொம்ப பொடியாக கட் பண்ணோம்னா ரொம்ப குழஞ்சிரும். அதுக்காக பெரிய சைஸாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதோட முருங்கைக்காய் இல்லை அவரைக்காய் இது கூட சேர்த்து மட்டன் குழம்பு செய்யலாம். உருளைக்கிழங்கு போட்டால் எங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்டு நான் இன்றைக்கி ஒரு 5 விசில் விட்டேன். குக்கரில் எத்தனை விசில் வேணும்னு நீங்கள் வாங்குகிற மட்டனை பொறுத்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது வேகட்டும். அதுக்குள்ளே நான் 2 தேங்காய் பத்தை பொடியாக கட் பண்ணி மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா 2 ஸ்பூன் தண்ணியில் நான் ஊற வச்சுருந்தேன். அதையும் நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஊற வச்சு அரைக்கும்போது உங்களுக்கு நல்ல நைஸாக அரைஞ்சி வரும். அதுக்காக தான். இப்போ தேங்காயோட ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நமக்கு தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு.
அடுத்து நான் மட்டன் 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம பார்த்துக்கலாம் ஓப்பன் பண்ணி. சூப்பராக வெந்து வந்திருக்கு மட்டன். உருளைக்கிழங்கும் பாருங்கள் நம்ம பெரிய சைஸில் போட்டுட்டு அதோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுதை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மட்டன் நல்லா வெந்திருக்கா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி வேகலைன்னா கூட ஒரு 2 விசிலோ 3 விசிலோ விட்டுக்கோங்க. ஏன் நல்லா வெந்த பிறகு நம்ம கோகோனட் ஆட் பண்ணோம். இப்போ திரும்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரியாணி மசாலா பவுடர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிரியாணி மசாலா பவுடர் இல்லைன்னா கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா பவுடர் எப்படி வீட்லேயே அரைக்கிறது நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது நம்ம வீட்லேயே அரைக்கும் போது ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்குமே வெஜ் நான்வெஜ் எல்லாத்துக்குமே இந்த மசாலா பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா பவுடர் ஆட் பண்ண பிறகு ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இது முதலையே நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கறி சேர்த்து வேக வச்சோம்னா கசப்பாயிடும். அதுக்காக நம்ம இறக்கும்போது மசாலா பவுடர் ஆட் பண்ணுறோம். தேங்காய் விழுதை ஆட் பண்ணி மிக்ஸியும் அலசி அதோட ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 2 கொதி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா வீடே மணக்கும். அந்த அளவுக்கு ஸ்பைஸியாக டேஸ்டியான மட்டன் குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். குழம்போட திக்னஸ் உங்கள் தேவைக்கேற்றா போல் இன்னும் தண்ணியாகவும் இல்லை திக்காக கூட நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சமாக மட்டன் இருந்தாலும் குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். 5 to 6 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு குழம்போட குவான்டிட்டி இருக்கும். ஏன்னா அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட மட்டன் குழம்பு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு தண்ணியாக இருந்தால் கூட அவ்வளோ டேஸ்டியாக ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ உங்கள் தேவைக்கேற்ற போல் நீங்கள் இதை வச்சுக்கலாம். கொஞ்சமாக மட்டன் இருந்தாலும் அதை வச்சு சூப்பராக குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். முக்கியமாக பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே குக்கர்லேயே நம்ம தாளித்து சீக்கிரமாக இதை செஞ்சு எடுத்துடலாம். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.